கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏழை இவை நல் அடியார்களே, நாம் வாழ்கின்ற இவ்வுலகில் நம்முடைய மக்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லலாம். நாம் தினம் தினம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டிலும் பிரச்சனை, குடும்பத்திலும் பிரச்சனை, நாட்டிலும் பிரச்சனை, இப்படி எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். இவைகளுக்கெல்லாம் தீர்வு சலாம். இன்று சலாத்தை நாம் விட்டுவிட்டோம். நம்முடைய வாழ்விலே சலாமுக்கு இருக்கிறது. சலாத்தை விட்டதின் விளைவு வீட்டிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நாட்டிலும் சரி, சலாமம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மோடி ஜிஎஸ்டி வரியை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சில வேளைகளால் காசாவின் மக்கள் அந்த காசா பகுதியில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த மக்கள் இன்னும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தினம் தினம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு சலாமத் என்பது இல்லை, நிம்மதி என்பது இல்லை. இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் ஒரே தீர்வு சலாம். இந்த சலாத்துடைய விஷயத்தில் நம்முடைய சமுதாய மக்கள் மிக மிக மோசமான ஒரு நிலையை இனி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அனைத்துக்கும் தீர்வு அந்த தொழுகையிலே இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை கொண்டுதான் இந்த உலகத்திலே சாதிக்க முடியாத காரியங்களை எல்லாம் அவர்கள் சாதித்து காட்டினார்கள். நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரம், அந்த பதிவுடைய நேரம் என்பது இறைவனுடைய இறை அருள் இறங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. என்று நம்முடைய சமுதாயம், நம்முடைய உண்மை இந்த அதிகாலை நேரத்துடைய இறை அருளை இழந்து கொண்டிருக்கிறது. சுகுபு தொழுகையை இழந்தவன் உடல் சுகத்தையும் அவன் இழக்குகின்றான், சகபோகத்தையும் இழக்குகின்றான். சுகுபு தொழுகையை இழந்தவன் சுகத்தையும் இழக்குகின்றான், சகலத்தையும் அவன் இழக்குகின்றான். இன்றைக்கு சுகுபு தொழுகையை விட்டுட்டு நாம் இருக்கிறதான அவருடைய விளைவு, அவருடைய வெளிப்பாடு நாம் எல்லாத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நமக்கு நிம்மதி இல்லை, சலாமத்து இல்லை, வீட்டிலும் இல்லை, குடும்பத்திலும் இல்லை, நாட்டிலும் இல்லை. ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்து கொள்கையிலேயே அந்த விஷயத்தில் நமக்கு நிறைய அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார்கள். அன்னை பாத்திமா நேரமாக அன்பாளர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள். பாத்திமா நாயகி அதிகாரிகள் படுக்கைகள் கொண்டிருந்தேன். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து சொல்லுங்கள், பாத்திமா சுற்றி கொண்டு இவ்வாறு பேசினார்கள். அதனை மகளே,
எழுந்திருப்பாயாக. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் வழங்கப்படும் நேரத்திற்கு சாட்சியாகிறார்கள். அலட்சியப்படுவதாக மாறிவிடாதே. அதிகாலை நேரத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடையே படுக்கை போர்வை மனைவி மக்களை அரவணைப்பு அத்தனையும் உதவிவிட்டு அதிகாலையில் மனிதனை பார்த்து இறைவன் வியப்படைகின்றான். வானவர்கள் இருக்கிறார். வானவர்களே எழுதுகிற அதிகாலை அப்படின்னா படுக்கை மனைவி மக்கள் அத்தனையும் உதவிவிட்டு அதிகாலையில் விட்டார். எதற்காக? இவருக்கு என்ன வேண்டும்? இந்த அடியாருக்கு இந்த அமைப்பிற்கு ஆசை வந்ததா அல்லது என் தண்டனைக்கு பயப்படுகின்றனாரா? இந்த மாணவர்களை எழுப்புகின்றார். பின்னர் அந்த மாணவர்களை எழுப்புகின்றார். உங்களுடைய சாட்சியாக நான் கூறுகின்றேன். அவர் ஆசைப்பட்டதை நான் அவருக்கு நிச்சயமாக வழங்குவேன். அவர் எதை பயப்படுகின்றாரோ அதிலிருந்து நிச்சயம் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் மூடியதாக அந்த இந்த அறிக்கையை செய்கிறார். இன்று நாம் பதில் கொள்கையை நாம் இழந்து இருக்கிறோம். பதில் கொள்கையுடைய அறிமுகங்களை நாம் ஆரம்பிக்கிறோம். பதில் கொள்கையை நாம் பதிவு செய்கின்றார். 15 நாட்கள் ஏனென்றால் அந்த மனங்கள் பங்கேற்கும் இதற்கு நம்ம சொல்லப்பட்ட அவர்கள் கூறினார்கள். சுகமுறையை இமாம்களால் சொல்லிவிட்டு சூரியன் மறைவாளர்களை அவர்கள் பிரிவினை ஈடுபட்டு பிறகு சொல்லக்கூடியவர் யார் அவருக்கு பரிபூர்ணமான செய்த நன்மை பதில் கூறுவார். ஒரு பதில் கொள்கையை கொள்கையை அவர் நிறைவு செய்வார்கள். இரவு முழுவதும் இன்று வழங்குகளை போன்றவராக அந்த நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறார். பதினைந்து முஸ்லிம்கள் 2000 யார் கூறுவார்களோ இந்த உலகம் அதனால் அனைத்தை விட சிறந்த ஒன்றை அவர் அடைந்து கொள்கிறார். பதினைந்து முஸ்லிம்களின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு என்றால் குதிரை படையினர்களை துரத்திக் கொண்டு வந்தாலும் அதை அவர்களுக்கு விடாதீர்கள். அந்த அளவுக்கு பதினைந்து முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் பதில் கூறுகின்றவர் மனசல்ல கூறி ஒருவர் திம்மத்தில்லாக இருக்கிறார். அண்ணாவுடைய சாதனைகளை அவர் கூறுகின்றார். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வை பாதுகாக்கின்றார். அனைத்து விஷயங்களிலிருந்தும் பொருளாதாரம், ஆரோக்கியம், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அவரை தனிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவர்கள் இருந்தாலும் சரி, அல்ல ஊர் மக்கள் உள்ளாலும் சரி, நாட்டு மக்கள் அதன் கொள்கையை நிறைவேற்றுவதாலும் சரி, அவர்களை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களுடைய சலாத்தை கொண்டு அவர்களுக்கு சலாமத்தான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். பதிலுடைய கொள்கையை அவர் நன்மையை ஒன்று நடந்து கொண்டால் தவறு சென்றேனும் அதனை அவர் அடைந்து கொள்வார் என்று மாணவிகளின் அறிவுறுத்தல். 7வது கடைசியாக 8வது யார் பதிலை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு இறைவனை நாளை மறுமையிலே எந்தவித திரையுமின்றி காணக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பதிலுடைய கொள்கையை இன்று நாம் இழந்து நிற்பதின் விளைவே நாம் சிந்திக்கக்கூடிய அனைத்து
பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் அதனால் மேலும் கல்வி நாயகம் சந்தர்ப்பமாக அவர்கள் விவாதிக்குவார்கள். சூரியன் உதயம் ஆகியும் யார் இழந்ததையோ அவருடைய வீட்டிலே வழக்கையும் உண்டாகும். மேலும் பெருமானாரின் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். சுப கொள்கையை பதிவு கொள்கையை நிறைவேற்றாமல் ஊக்குவது தன்னுடைய வாழ்க்கையிலே பரித்திரத்தை அது ஏற்படுத்தும் என்பதாலும் மாணவர்களுடைய வழிமுறை நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. மேலும் அதை எனது உமத்திற்கு ஒரு நேரம் உண்டு, அதிலே இறைவனுடைய அபிவிருத்தியும் வரக்கத்தை ஏற்படுகின்றது. அது எந்த நேரம் என்று ஏற்படுத்தப்பட்டது? காலை சூரிய தொடக்கம் முதல் சூரியன் உருக்குகின்ற வரையில் என்று மாணவனுடைய வழிமுறை மேலும் அந்த பதிவுடைய அந்த தொழுகை அந்த பதிவுடைய நேரத்தை பற்றி அறியப்பட்டவர்கள் நமக்கு இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள். சுவனத்தின் சீதோஷ நிலையை ஒருவர் பெற வேண்டும் என்றால் அவர் பதில் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். பதில் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு யார் யார் நிறைவேற்றுவார்களோ அவர்கள் சுவனத்துடைய சீதோஷ நிலையை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மேலும் அறிவுடைய வழிமுறை நாம் கூற்றை பார்க்கின்றோம். நாளுடைய துவக்கம் சுபு தொழுகை, அந்த பதிவுடைய தொழுகை, அதை குண்டினுடைய நேரம் நம்முடைய நாள் ஆரம்பிக்கப்படும் என்றால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிக்குரியதாக ஆகும். பதில் தொழுகையை சுபு தொழுகையை சொல்லாமல் யார் வெளிக்கிழமை செய்வார்கள் ஒரு எந்த தேவையான அதிலே வெற்றி என்பதை இருக்கிறார்கள், அதிலே வரப்படும் இருக்கிறார்கள். இரவு முழுவதும் இன்னும் வழங்குவதை விட பதில் கொள்கையில் நிறைவு செய்வது எனக்கு மிகவும் விருப்பமானதை பிடித்தமானது என்று மூலத்தில் நான் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தலை நாம் காண்கிறோம். இப்படி அதிகாலை நேரம் மரக்கட்டுக்குரிய நேரம், அதிகாலை நேரம் இடைமுறை பகுதி இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தை நாம் வீணடித்து முடிகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் உலகத்திலே நடந்த பாரிமணத்திலே வழங்கப்பட்ட அந்த தண்டனையும் அதிகாலை பதிவுடைய நேரத்தில் தான் தண்டனை வரக்கூடிய நேரமும் இந்த பதிவுடைய நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த பதிவுடைய நேரத்திலே இறைவனை யாரெல்லாம் வணங்குவார்களோ அவர்கள் இறைவனுடைய பாதுகாப்பினை கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய தண்டனை இறங்குகின்ற பொழுது உணவர்கள் அந்த தண்டனை சிக்கி விடுவார்கள். அதை மனதிலே பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வை பார்க்கிறோம். ஊது நபியுடைய ஆதி கூட்டத்தை அதிகாலை அந்த நடத்தில் அறிந்ததனால இறைவனை 46 அத்தியாயம் 25ஆம் இறைவனை சாரி நபியுடைய கூட்டத்தினர்கள் சமூக கூட்டத்தார்களே அந்த அதிகாலையில் அறிந்ததாக 7ஆம் அத்தியாயம் 91 இறைவனை நமக்கு எச்சரிக்கிறது. லூத் நபியுடைய குடும்பத்தை அதிகாலையில் அவர்களை அழைத்தார். 11ஆம் அத்தியாயம் 21ஆம் இறைவனை அதிகாலை நடத்தினால் அனைத்ததாக இருக்குமான் என்று வைக்கிறது. 29வது அத்தியாயம் 37ஆம் இறைவனை இந்த உலகில் பார்க்கிறீர்கள் பேரழிவுகள், நிலநடுக்கங்கள், சுனாமிகள் போன்ற பேரழிவுகள் ஏற்பட்டது. அதுவும் அதிகாலை
2004 சுனாமி இது சொல்லக்கூடிய பேராலை ஏற்பட்டது. அதிகாலை நேரத்திலே அவர்கள் துருக்கியில் பூகம்பம் ஏற்பட்டதும் அதிகாலை நேரம். ஈரானில் நிலநடுக்கம் ஏற்பட்டதும் அதிகாலை நேரம். 2009 ஆப்பிரிக்காவில் கைதல் என்று சொல்லக்கூடிய நகரிலே மிக பயங்கரமான பூகம்பம் ஏற்பட்டது. அதுபோன்று அதிகாலை நேரத்தில் மாரடைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மாரடைப்பு அது ஏற்படக்கூடிய நேரம் தெரியுமா? 3 மனிதர்கள் அந்த நேரத்திலே அவர் மாரடைப்போடு மரணமடைந்தார். அந்த நேரம் இறைவனின் அருள் இறங்கும் நேரம். இறைவனின் அந்த அருள் இறங்கக்கூடிய நேரத்திலே இறைவனை வணங்காமல் அவர் இறைவனுடைய அந்த அழைப்பை, இறைவனுடைய அந்த வணக்கத்தை அழைச்சியை படுத்திய நிலையிலே அவர் ஆரம்பித்தார். அவர் எப்படி என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அதை இன்றைக்கு நம்முடைய மக்கள், இஸ்லாமிய மக்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உலகில் அனைத்துக்கும் மூலவராக நாம் பார்க்கிறோம். நபியினால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி ஒரு ஊருக்கு செல்கிறார். அவர் செல்கின்ற பொழுது ஒரு நகரை அவர்கள் செல்கிறார்கள். அந்த நகரானது நல்ல பசுமையாக இருக்கிறது. ஆற்றிலே தண்ணீர் போடுகிறது. எங்கு பார்த்தாலும் செல்வத்தை இருக்கிறது. 3 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் ஈசா நபி அவர்கள் அந்த ஊர் வழியாக வருகின்றார்கள். இதுதான் அந்த ஊரானது இப்பொழுது தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கிறது. செல்வம் செலுத்தி இல்லை. இங்கு பார்த்தாலும் வறுமை, வறட்சி, ஆற்றிலே தண்ணீர், இப்படி எங்கு பார்த்தாலும் வறட்சியும் வறுமையும். ஏன் இந்நிலை என்று அவர்கள் கேட்கின்ற பொழுது இந்த ஆற்றிலே தொழுகை இல்லாதவன் முகத்தை, தன்னுடைய முகத்தை இந்த ஆற்றிலே தொழுகினார். அதனுடைய விளைவு அந்த ஊரே இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் தொழுகை இல்லாமல் தொழக்கூடியவர் இறைவனுடைய அவரை அவர் இருக்கிறார். தொழாதவர் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறார். முகத்திலே இறைவனுடைய அவள் இருக்காது. நான் சிந்தித்து பார்க்கிறோம். இன்றைக்கு வீட்டிலிருந்தே, குடும்பத்திலிருந்தே, நாட்டிலிருந்தே தொழுகை இல்லாதவர்கள் அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு பக்தன் என்ன செய்வது, ஒரு திருமணம் அந்த வம்சத்துல எல்லாருக்கும் சாப்பாடு தான் சாப்பாடு ஒரு சின்ன இருக்கார்கள். அந்த உப்பு அதிகமாக சாப்பாடு உப்பு குறைந்தாலும் என்ன ஆகிடும், சாப்பாடு சொற்று வாய்க்கிறது. அதுபோன்றுதான் இன்றைய நிலை. தொழாமல் ஒருவன் இருந்தாலும் சரி, அந்த ஒருவனுடைய மூலமாக அனைத்துமே சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழாதவன் எத்தனையோ மக்களுடைய முகங்களை சந்திக்கிறார். அந்த பாராப்பண முகத்தை எத்தனையோ முகங்களிடத்திலே காத்துகின்ற பொழுது எல்லாமே கட்டி போகிறது. அந்த அனைத்துக்கும் தீர்வு தொழுகைதான். இந்த தொழுகையை குறிப்பாக பதிலுடைய தொழுகை இன்றைக்கு நாம் சாதாரணமாக குடும்பமாக இந்த தொழுகையை
நான் அதை நாம் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இறைவனை அழைத்துக் கொண்டிருக்கிறது. இறை இல்லம் ஆடியாக இருக்கிறது. இறை இல்லம் ஒன்றை நாம் அடங்கிக் கொள்ள வேண்டும். இறை இல்லத்திலே அமல்கள் கடந்த விவாதங்கள் செய்யப்படவில்லை என்றால் அந்த இறை இல்லம் ஆகின்றது நடப்படுகிறது, சாப்பிடுகிறது. அதுபோன்று அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் என்றால் இறை இல்லத்தில் இருந்தால் அதை மற்ற எல்லா இடங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. தொழுதுக்கு வரக்கூடியவங்க இந்த அருளை ஒன்று வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டில் உள்ளவர்கள் அதை பெறுவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் தன்னுடைய இல்லங்களிலே சுகமாக இன்பமாக நான் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அதிகாலை அந்த விடுதலையை வீணடித்து வருகிறார்கள். கடும் மழை புயல் அடித்து விட்டால் இறையிடத்திற்கு ஒடுக்குவார்கள். கண்மணி நாயகம் நல்லதாக இன்றைக்கு நம்ம நிலைமை எவ்வளவு வெளியிட்டார்களே, எவ்வளவு உயர்கள் நடந்தார்களே, இவ்வளவு பயிர் விட்டார்களே, கூட்டுமணி கதவை இறையிடத்திற்கு வந்து இறைவனை பயத்தை கருதி இது நடக்குமோ என்பதாக படித்து இறைவனை பயணம் கொண்டுள்ளார்கள். இந்த இதனால பரவாயில்லை வீட்டுக்குள்ளேயே அவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். வீடும் குடும்பமும் வீடும் நாடும் செழிப்படைய வேண்டும் என்றால் அந்த சலாத்தை நம்முடைய வாழ்விலே நாம் பேண வேண்டும். அதிலும் குறிப்பாக அதிகாலை சுபு தொழுகையை நாம் இமாம்களோடு பேணுவதாக அந்த தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். நாம் இமாம்களோடு சுபு தொழுகையை பேணுவதாக நிறைவு செய்துவிட்டு நாம் வெளியிட்டு செல்கின்ற பொழுது நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் கொள்கின்ற நமக்கு வெற்றியை வழங்குகிறார். நாம் யூத பெண்மணி ஒரு பெண்மணி சொல்கிறது, இந்த பயத்தின் முகத்தை இஸ்லாமியர்கள் எப்பொழுது வெற்றி கொள்வார்கள் சொல்கிறது. இம்மா தொழுகைக்கு கூட்டம் கூட்டமாக வருகின்ற முறையில் பதில் தொழுகையிலே எப்பொழுது இந்த இஸ்லாமியர்கள் ஒன்று சேருவார்களோ அப்பொழுது பைத்துல் முகத்தஸை இந்த இஸ்லாமியர்கள் விரிவார்கள் என்று யூத பெண்மணி இன்றைக்கு காசா நகர் பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலர்களால் எப்படி துறைக்கும் குடும்பத்திற்கும் வைரத்திற்கும் உள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே சுகமாக இன்பமாக மகிழ்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களும் அவர்களுக்காக நம் அனைவர்களும் எல்லாம் உள்ள ஏக இறைவன் ஜும்மாவுடைய திருத்தந்தை பரப்பத்தை நாங்கள் கூட்டினார். காசாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் வழங்கிய முடிவாக அவர்களுக்கு வெற்றியை வழங்குவாராக. அல்லாஹ் விரைவில் நம்முடைய சமுதாய மக்களுக்கும் அந்த வெற்றியை சொல்வாராக என்று இந்த ஜும்மாவுடைய முபாரக்கான நேரத்தில் இறைவன் இருவரும் என்று துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.